இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாமகவினர் என்றால் தேடி தேடி போய் கைது செய்கின்ற காவல்துறை, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் தேடி தேடி போய் கைது செய்கின்ற காவல்துறை, திமுகவிற்கு எதிரான கருத்து சொல்பவர்களை வலை வீசி தேடி பிடித்து கைது செய்கின்ற காவல்துறை, போதைப் பொருள் கடத்தலை நடத்தியவர்களும் போதைப் பொருளை கடத்தியவர்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களும் அவர்களை ஆதரித்து திரைப்படத்துறையிலே போதைப் பொருள் கடத்தலில் வந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு உதவி செய்தவர்களையும் கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு எப்படி மக்கள் விரோத அரசாக இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். காடுவெட்டி குரு அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் காடுவெட்டி குரு அவர்களுடைய மணிமண்டப திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை எப்பொழுது தருவீர்கள், வன்னியர்களை ஏமாற்றாதீர்கள் என்று தன்னுடைய உரிமைகளுக்காக முழக்கமிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த இளைஞர்கள் 3 பேரை துரத்தி கைது செய்த காவல்துறை அவர்களை இரவோடு இரவாக திருச்சி சிறைச்சாலைகளை அடைத்தார்கள். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அவர்களுக்கு ஜாமீன் எடுத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீட்டுக்கு நீதிமன்ற சம்மன் வந்திருக்கிறது. அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட சீமான் வீட்டிலே பணியாற்றுகின்ற இராணுவத்தில் ஏற்கனவே பணிபுரிந்த ஒருவர் அந்த சம்மனை கிழித்து விட்டார் என்று சொல்லி அவரை ஏதோ சர்வதேச பயங்கரவாதியை கைது செய்வதைப் போல அவரை கைது செய்து வேனிலே ஏற்றி மிகவும் கொடூரமாக கைது செய்து அவரை வேனிலே ஏற்றி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனைவி கூட அவர் சார்பாக நான் சாரி கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவரை விட்டுவிடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் சர்வாதிகார நடவடிக்கையாக சீமான் வீட்டிலே வேலை செய்த முன்னாள் இராணுவத்தினரை வரம்பு மீறி கைது செய்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் எப்படி சட்டம் வளைந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், அமைச்சர் KN நேரு பேசிய ஒரு விழாவிலே காவல்துறையை சார்ந்த ஒருவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற KN நேரு அந்த காவல்துறை அதிகாரி எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவரே ஒரு சான்றிதழை கொடுக்கிறார். இந்த அதிகாரி அவர் நினைத்தால் யாரையும் குற்றவாளி ஆக்குவார், குற்றவாளியை நிரபராதி ஆக்குவார். அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர். சட்டத்தை சாதுரியமாக வளைக்க தெரிந்தவர்கள், சட்டத்தை தனக்கு ஆதரவாக வளைக்க தெரிந்த ஒரு அதிகாரியை திறமையான அதிகாரி என்று KN நேரு போற்றுகிறார். அதுவும் இன்னொன்றை சொல்கிறார் KN நேரு, இவர் நம்மோடு பயணம் செய்தவர். ஆஹா, உண்மையை சொல்லிவிட்டார் KN நேரு. இவர்களோடு பயணம் செய்தவர்கள் அவர்கள் காவல்துறையில் இருந்தால் கூட மிகவும் மோசமான பேர்வழிகளாகத்தான் பயணம் செய்வார்கள் என்பதற்கு KN நேருவே ஒரு நற்சாட்சி பத்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த அளவிற்கு இவர்கள் ஆட்சியிலே காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாற்றப்பட்டு இருக்கிறது. திமுகவின் அயலகணி செயலாளராக பணியாற்றியவர் ஜாஃபர் சாதிக் என்பவர். அவர் 2000 கோடிக்கு மேல் போதைப் பொருள் கடத்தலிலே பணம் ஈட்டி இருக்கிறார். 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது நீதிமன்றத்திலே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில் இப்பொழுது ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக் ஈட்டிய வருவாயை திரைப்பட துறையில் முதலீடு செய்திருக்கிறார். அவர் போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை திரைப்பட இயக்குனர் அமீர் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தியிருக்கிறார். அதன் மூலம் போதைப் பொருளில் வந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக திரைப்பட துறையில் மாற்றுவதற்கு திரைப்பட இயக்குனர் அமீர் செயல்பட்டு இருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு இருக்கிறார். ஆகவே போதைப் பொருளை கடத்துவதும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு துணை போய் அவருடைய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு உதவி செய்வதும் ஒரு விதத்தில் போதைப் பொருள் கடத்தல் தான்.
கொலை செய்தாலும் குற்றவாளிதான், கொலைக்கு துணை போனாலும் குற்றவாளிதான். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு என்ன செய்கிறது? அமலாக்கத்துறை நடவடிக்கையிலிருந்து அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. திமுகவின் அயலக அணி செயலாளர் ஜாபர் சாதிக்கை கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் தந்த பேச்சுரிமை அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை பயன்படுத்துபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், வரம்பு மீறி கைது செய்யப்படுகிறார்கள். கடல் அலைகள் தனக்கு கட்டுப்படும் என்று சொன்ன கேன்யூட் மன்னன் மனப்பான்மையில் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அரசு எவ்வளவு மோசமான அரசாக இருக்கும்? போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக நடமாடலாம். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அயோக்கியர்கள் திரைப்பட துறையிலே சினிமா இயக்குனராக இருக்கலாம். அவர்கள் மக்களுக்கு போதிக்கலாம். அவர்கள் மக்களுக்கு முற்போக்கு சித்தாந்தத்தை போதிக்கிறோம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றலாம். அவர்கள் போதைப் பொருள் கடத்தல் வந்த பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி கோடியிலே புரளலாம். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசில் சர்வ சுதந்திரம் உண்டு. ஆனால் ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி பேசுகிறவர்கள் குரல் வலையை, அவருடைய குரலை நெருக்கின்ற இடத்திலே தான் இன்றைக்கு திமுக அரசு இருக்கிறது. சொல்ல போனால் திமுக ஆட்சியில் உரிமைக்கு குரல் கொடுத்தால் அவர்கள் குற்றவாளிகள். சாராயம் கடத்தினால், கஞ்சா விற்பனை செய்தால், போதைப் பொருள் கடத்தினால் அவர்கள் நிரபராதிகள், அவர்கள் முற்போக்காளர்கள் என்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு திமுக விதைத்துக் கொண்டிருக்கிறது. இது தமிழ் சமூகத்திற்கு பேராபத்தாக முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.